அஜூர் காம்போனன்ட்ஸ். இந்த அஜூர் காம்போனன்ட்ஸ்னா என்ன? நம்மளுடைய அஜூரோட போர்ட்டலுக்குள்ள நிறைய டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும். அந்த சர்வீசஸுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்ததாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்ஸை தான் நம்ம காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம காம்போனன்ட்ஸ்னு சொல்றதுல முக்கியமான விஷயம் கம்ப்யூட் டொமைன். ஒரு அஜூர் இருக்குன்னா அந்த அஜூர் சர்வீசஸ்க்குள்ள கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ரொம்பவே முக்கியமானது. இந்த கம்ப்யூட்டிங் சர்வீஸ்னா என்ன பண்ணுனா, ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கான சர்வீஸை கொடுக்கிறது இந்த கம்ப்யூட் டொமைன்ல தான். அந்த பர்டிகுலர் விஷயங்களுக்கு தேவையான ஹோஸ்டிங், ஸ்டோரேஜ் பிளேஸ், அதுக்கப்புறம் கொடுக்குற ஓஎஸ், இது எல்லாமே இந்த கம்ப்யூட் டொமைன்ல தான் நடக்கணும். இது எதெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ், கண்டெய்னர்ஸ், சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி அஜூரோடைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நடுவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த கம்ப்யூட் டொமைன்குள்ள தான் வரும். அப்போ விர்ச்சுவல் மிஷின்னா என்ன? பேசிக்கா நம்ம லேப்டாப்பை யூஸ் பண்றோம், இல்ல கம்ப்யூட்டரை யூஸ் பண்றோம். இது எல்லாமே ஒரு ஓஎஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எதர் இட்ஸ் விண்டோஸ் ஓஎஸ், மேக் ஓஎஸ், ஆர் எல்ஸ் இட்ஸ் லினக்ஸ் ஓஎஸ், இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு பர்டிகுலர் மிஷினை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நாம வெறும் இன்டர்நெட் மூலமா மட்டும் நம்மளுடைய லோக்கல் டிவைஸ்க்குள்ள ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் மிஷின். நம்மளுடைய அஜூர்க்குள்ளேயுமே இந்த மாதிரியான ஒரு விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான ரேம், நமக்கு தேவையான ப்ராசஸர், நமக்கு தேவையான கோர், நமக்கு தேவையான ஸ்டோரேஜ்னு ஒரு மிஷின் என்னெல்லாம் தேவையோ, என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் அதுக்குள்ள வேணுமோ, அந்த ரிசோர்சஸ் எவ்வளவு ஃப்ரீ ஃபங்க்ஷனா வேலை பார்க்கணும் அப்படின்றதையுமே நம்மளால டிப்ளாய் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த ஒரு பிசிக்கல் கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்க என்னதான் வந்து விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின் நம்ம பிசிக்கலா எப்படி ஒரு மிஷினை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த மிஷின் கிளவுட்ல ஹோஸ்டா இருக்கும். இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல அஜூர்ல இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ல ஹோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இந்த விர்ச்சுவல் மிஷின். நெக்ஸ்ட் ஆப் சர்வீசஸ். இந்த ஆப் சர்வீஸ்னா என்ன அப்படின்னா, லைக் இது விர்ச்சுவல் மிஷின் மாதிரி தான். ஆனா விர்ச்சுவல் மிஷின்ல ஓஎஸ், ரன் டைம், அது மட்டும் இல்லாம அதுக்கு பர்டிகுலரா இருக்கக்கூடிய ரேம், ஓஎஸ், ஹார்ட் டிஸ்க், ஸ்டோரேஜ், இது எல்லாத்தையுமே நாம டிசைட் பண்ணுவோம். ஆனா ஆப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சேம் லைக் தட் இந்த விர்ச்சுவல் மிஷின் தான். ஆனா அது எல்லாமே அங்க ப்ரீ பில்ட்டா இருக்கும். அண்ட் தென் நமக்கு தேவையான கோட்ஸை ரன் பண்ணி நமக்கு தேவையான சர்வீசஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். இதை ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் சொல்லிட முடியாது. விர்ச்சுவல் மிஷின் பேசிக்கா இருக்கக்கூடிய நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸை கொடுக்கிறது தான். நம்ம கிட்ட என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கோ அதை வந்து நம்மளால இன்பில்ட் பண்ண முடியும். ஒரு ஆப் சர்வீஸ்க்குள்ள நம்ம ஏதாவது வந்து ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்வர் வேணும். அந்த சர்வரை வந்து நாம ஒரு பிசிக்கல் மிஷினாவோ இல்ல விர்ச்சுவல் மிஷினாவோ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆப் சர்வீசஸ்க்குள்ளேயே நம்மளுடைய கோட்ஸை நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நமக்கு எப்படி வேணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பீப்புள் வந்து டெய்லியும் வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு டிபெண்டன்ட்டை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 1000 பேர் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் மிஷின் அந்த சர்வர் தாங்கினா போதும். ஆனா ஆப் சர்வீசஸ்ல நம்ம ஈஸியா ஒன்று பண்ணலாம், ஈஸியா அப்டேட் பண்ண முடியும். திடீர்னு நம்மளுடைய பிசினஸ் வந்து நல்லா போகுது, 2000 பேர் 3000 பேர் வராங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தை, நம்மளுடைய ஆப் சர்வீஸை நம்ம அந்த 2000 பேர் 3000 பேர் ஒரே நேரத்தில் ரெக்வஸ்ட் கொடுத்தாலுமே அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கான ஒரு எஃபிஷியன்சியை கிரியேட் பண்ண முடியும். திடீர்னு நம்மளோட பிசினஸ் டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால ஸ்கேல் டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த ஆப் சர்வீஸ்க்குள்ள ஈஸியா இருக்கு. பேசிக்கா விர்ச்சுவல் மிஷினோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் ஆப் சர்வீசஸ். விர்ச்சுவல் மிஷின்ல நம்ம எல்லாத்தையும் நம்மளே சூஸ் பண்ணுவோம், ஒரு பிசிக்கல் மிஷின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆப் சர்வீசஸ் சேம் திங் இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் போர்ட்டலா இருக்கும். நம்மளுடைய கோட்ஸை ரன் பண்ண முடியும். இது எல்லாமே பண்றது தான் இந்த ஆப் சர்வீசஸ். அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆப்னா என்ன? இந்த ஃபங்க்ஷன் ஆப் நமக்கு தேவையான ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கோடை ரன் பண்றது, அதாவது கால்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுறீங்க. ஒரு போஸ்ட் போடுறதுக்கு நீங்க பிளஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த பிளஸ்ன்ற பட்டனுக்கு அப்புறம் அப்லோட் ஏ போட்டோ, அப்லோட் ஏ வீடியோ, கிரியேட் ஏ வீடியோன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணும்போது அப்லோட் ஏ வீடியோ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்லோட் பண்றதுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா? அதாவது நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிவைஸை ஆக்சஸ் பண்ணி நம்ம டிவைஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் போட்டோஸையோ இமேஜஸையோ அப்லோட் பண்றதுக்கான ஒரு சின்ன வேலையை செய்யுது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நம்ம ஒரு பெரிய விர்ச்சுவல் மிஷினோ இல்ல ஆப் சர்வீஸோ வாங்கி நம்ம காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேக் எண்ட்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே நம்மளால ஃபங்க்ஷன் ஆப் மூலமா கால் பண்ண முடியும். இது வந்து
வந்து ஒரு யூசரை சைன்இன் பண்ணுறதுலேருந்து ஒரு யூசர் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே என்டையர் திங் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வரது வரைக்குமே எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இது எல்லாமே நாம் வந்து கோடாக கொடுத்து, அதாவது எய்தர் இட்ஸ் எ பைத்தான் லாங்குவேஜ் ஆர் ஜாவா லாங்குவேஜ், எனி லாங்குவேஜ் இந்த ப்ரோக்ராமிங். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம அதில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். எவ்வளோ எக்ஸிக்யூஷன் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணால் போதும். இதுக்கு தனியாக நம்ம சர்வர் அப்படின்ற ஒரு விஷயம் வாங்கணும் நம்ம அவசியம் கிடையாது. எனிவே இதுக்கு நம்ம சர்வர் வாங்கலை அப்படின்னாலுமே இது எங்கேயோ ஒரு இடத்துல சர்வரில் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. இதை சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம சர்வர் தனியாக வைக்க தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷன் ஆப்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே சர்வர் வந்து அஜூரே கொடுத்துருவாங்க. நாம வந்து தனியாக சர்வர் வைக்க தேவையில்லை அப்படின்றது தான் இதில் சொல்கிற வரது. இது எல்லாருமே சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. இது நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டர்நெட்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயமே லோக்கல் மிஷினில் தான் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல அது லோக்கலாக இருக்குது, இன்டர்நெட் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இதை பர்டிகுலராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன் ஆப்பும் அதே மாதிரி தான். நாம் என்னதான் பண்ணாலுமே, நம்ம வந்து என்ன ஒரு கோடை ரன் பண்ணாலுமே அது ஏதோ ஒரு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு. சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்றது நமக்கு தானே தவிர அந்த ஒரு பர்டிகுலர் ஆப் கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளா சொல்லணும். நீங்க இமெயில சென்ட் பண்றீங்க, கிளிக் சென்ட்னு கொடுத்த உடனே அந்த இமெயில் வந்து நம்ம கிட்ட இருந்து எங்க நம்ம 2 அட்ரஸ் கொடுத்தோமோ அந்த இடத்துக்கு போகுது இல்லையா? ஸோ இதுக்கு நடுவில் இங்கிருந்து டேட்டா வந்து ஆப்போசிட்ல யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் ஆப்குள்ள நம்மளால பண்ண முடியும். சாட் ஜிபிடியில் ஒரு விஷயம் கொடுத்த உடனே, ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அந்த ரெக்வஸ்ட்டுக்கு இதுதான் சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குது இல்லையா? அந்த ப்ராசஸையுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆப் மூலமா பண்ண முடியும். இது ஸ்மால் பீஸ் ஆஃப் கோடுன்னு சொல்றது பதிலாக கோடை வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி நம்ம ப்ராசஸ் அப்படின்றத எடுத்து வரும்போது நாம இதுக்கு தாராளமாக ஆப் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போகலாம். இப்போ சொன்ன இந்த கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்ல விர்ச்சுவல் மிஷின், ஆப் சர்வீசஸ் அண்ட் தென் நமக்கு இது பிடிச்ச ஃபங்க்ஷன் ஆப், இது மூணுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்த வர வீடியோல திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். நன்றி.